ஹாய் மக்களே, வீக்லி ஒரு vlog. இந்த வாரத்தோட பெரிய வீடியோவா பார்க்கலாமா? சண்டே அதுவுமா உலகத்திலே யாரும் பண்ணாத அதிசயமா அலாரம் வச்சு எழுந்து இன்னைக்கு சாமி கும்பிடுறதுக்காக ஃபர்ஸ்ட் வீடெல்லாம் கிளீன் பண்ணி வீட்டை பெருக்கி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிடலான்னு எங்க ரூம்ல இருந்து வேலைய ஆரம்பிச்சாச்சு. காய வச்ச துணி 3 நாள் ஆகியும் மடிக்கிறதுக்கு நேரம் இல்லாம காஞ்சிட்டே இருந்தது. முதல்ல துணியை மடிச்சு பீரோல வச்சுட்டு வீட்டை இன்னைக்காவது எடுத்து கிளீனா பெருக்குங்கன்னு காலையிலேயே மாமியார் சொல்லிட்டு போயிட்டாங்க. வீட்டுல மூளை முடுக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாத்தையும் கிளீனா பெருக்கிட்டு மாப் போடுறதுக்கு வந்தாச்சு. இந்த கேப்லயே சிஸ்டரும் அவளோட கிச்சன் வேலையை முடிச்சுட்டு கிச்சன் எல்லாமே கிளீன் பண்ணிட்டா. வீடு துடைக்கும் போது மட்டும் கண்டிப்பா யாரும் நடக்காம இருந்தாதான் வீடு தொடச்சதுக்கான அழகுக்கே அர்த்தம். நான் வீட்டை தொடச்சு முடிக்கிறதுக்குள்ள என் பையன் ஒரு 300 வாட்டி கிட்ட நடந்துட்டான். வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு வாசல் வேலையும் முடிச்சுட்டு குங்குமம் மஞ்சா வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் விளக்கேத்தலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தா மாமியார் போன் அடிக்கிறாங்க. விளக்கேத்திட்டு டக்குன்னு கிளம்புங்க, எதுவும் சமைக்காதீங்க, வெளியே போகலான்னு. காலையில இருந்து இவ்வளவு வேலையும் செஞ்சு முடிச்சு சாமி கும்பிடலான்னு நினைக்கும் போது போன் பண்ணி வேணான்னா எவ்வளவு காண்டாகும். சரின்னு சாமிக்கு விளக்கேத்தி வச்சுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு ஊரை சுத்த கிளம்பியாச்சு. எங்கன்னா நம்ம வெளியே கிளம்பி போய் அதெல்லாம் சுத்தி பாக்குறோம்னு நினைக்கும் போது பசி எடுத்துச்சுன்னா ரொம்ப கடுப்பாகும்ல. அதனாலதான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு போயிடலான்னு நேரா கிளம்பி SS ஹைதராபாத் பிரியாணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகலான்னு இங்க வந்தா கியூ கணக்குல பிரியாணிக்கு நிக்கிறாங்க. ரொம்ப நேரம் நின்னுதான் இந்த டேபிள் காலி ஆனதுக்கு அப்புறம் இங்க உட்காந்தோம். அதுலயும் நாங்க ஒரே டேபிள்ல தான் எப்போ உட்காந்து சாப்பிடுவோம். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃபரெண்டா 2 டேபிளா தான் கிடைச்சது. SS பிரியாணி அப்படின்னாலே கண்டிப்பா இந்த ஸ்வீட்டோடைய டேஸ்ட்டுக்கு அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும்னு சொல்லலாம். நாங்க எப்பவுமே பிரியாணி வாங்குறத விட குஷ்கா தான் வாங்குவோம். ஏன்னா பிரியாணில இருக்க பீஸ் வந்து எங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. பிரியாணி இல்லாம வெறும் குஷ்காவே கேட்டா அவங்களும் தரமாட்டாங்க. சரி வேற வழி இல்லாம பிரியாணியும் வாங்கிட்டு குஷ்காவும் வாங்கிட்டு சைட் டிஷ்க்கு எதனா சொல்லலாம்னு சிக்கன் தந்தூரியும் ஒரு ஃபிங்கர் ஃபிஷ்ஷும் சொல்லியாச்சு. சிக்கன் தந்தூரியோட டேஸ்டும் சூப்பரா இருந்தது. நாங்க ஃபிங்கர் ஃபிஷ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருந்தோம். அந்த ஃபிங்கர் ஃபிஷ்ல எங்களால ஒரு சின்ன முள்ளு கூட கண்டுபிடிக்கவே முடியல. குழந்தைங்களுக்கு கண்ணை மூடிட்டே கொடுக்கலாம். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஃபைனல் டச் அப்க்கு சிக்கன் 65 சொல்லிட்டு தட்டை கழுவுற வேலை கூட அவங்களுக்கு வைக்காம தட்டை ஃபுல்லா கிளீன் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு 1100 ரூபாய் பில்ல கட்டிட்டு வீட்டை பார்த்து போகலாமா இல்ல வெளியே எங்கன்னா போய் ஊரை சுத்தலாமான்ற ஒரு மைண்ட்லயே நாங்க கிளம்பியாச்சு. ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. நேரா வீட்டுக்கு போய் ஒரு குட்டி தூக்கம் போட்டா வேற லெவல்ல இருக்கும். ஆனா எங்க மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குதே. எங்கன்னா வெளியே போலான்னு பிளான் பண்ணி வண்டலூர் போகலாமா சிறுவர் பூங்கா போகலாமான்னு 2 சாய்ஸா கிளம்பி வண்டலூர் போனா இந்த வெயில்ல ரொம்ப தூரம் நடக்கணும், குழந்தைங்களை வச்சுட்டு நடக்க முடியாதுன்றதுக்காக சிறுவர் பூங்காக்கு பிளான் பண்ணி அங்க கிளம்பியாச்சு. நானும் எங்க மாமாவும் ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சிறுவர் பூங்காக்கு வந்தப்போ பார்க் மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு. சரி அந்த மைண்ட்லயே அப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபுல் மைண்ட்ல நாங்க கிளம்பி வந்துட்டோம். வர வழியில டைனோசர் பக்கத்துல உட்காந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு இந்த மானுக்கு போய் வாழைப்பழத்தை கொடுத்தா வாழைப்பழ சோம்பேறின்னு கேள்விதான் பட்டிருக்கனே தவிர இன்னைக்குதான் பார்த்தேன். இங்க இருக்க மானுக்கு வாய்க்கிட்ட விழுற வாழைப்பழம் தான் வேணுமா. அதை தாண்டி போய் விழுந்துருச்சுன்னா அது எழுந்து கூட சாப்பிட மாட்டேங்குது. அப்ப அதுதானே வாழைப்பழ சோம்பேறி. உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கோலி சோடாவை வாங்கி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. எங்க மாமியார பாத்தீங்களா, ஒரு ஆளுக்கு டிக்கெட் 10 ரூபா தான் இருக்கும்னு 100 ரூபாய் எடுத்து கையில வச்சுன்னு இருக்காங்க. இங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட் பெரியவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபாவும் சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபாயும் போட்டிருக்கு. அந்த டிக்கெட்டை எடுத்துட்டு ஒரு குடும்பத்துக்கான போனுக்கான டிக்கெட் 20 ரூபான்னு இருந்துச்சு. அந்த டிக்கெட்டையும் 20 ரூபா கொடுத்து எடுத்துட்டு பாம்பை பார்க்க போகலாமான்னு வந்தாச்சு. நான் என்ன எதிர்பார்த்தேன், இங்க பாம்பு மட்டும் இல்ல நிறைய விலங்குகள்லாம் இருக்கும், குழந்தைங்க எல்லாம் அதை பார்த்து ரசிப்பாங்க அப்படின்ட்டு தான் நாங்க வந்தோம். ஆனா இங்க வெறும் பாம்பு முதலையும் மட்டும் தாங்க இருந்துச்சு. இங்கேயும் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் நிறைய விலங்குகள்லாம் வச்சா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நாங்க கொஞ்ச நாள் முன்னாடி வரும்போது, கொஞ்ச நாள் முன்னாடின்றத விட கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரும்போது இங்க பார்க் மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அந்த பார்க்காவது இருந்திருந்தா கூட கொஞ்சம் விளையாடுறதுக்கு நல்லா இருந்திருக்கும். இந்த வெயில்ல இவ்வளவு தூரம் கிளம்பி வந்தது இந்த பாம்பை பாக்குறதுக்கா? உண்மையாவே சொல்ல போனா இந்த பாம்புங்க எல்லாத்தையும் எங்க ஊர்லயே நான் பாத்திருக்கேன். எங்க ஊர்லன்றதை விட எங்க வீட்டாண்டியே பாத்திருக்கேன். என்ன ஒண்ணு, பாம்புன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் காட்டும் போது நேர்ல காட்டும் போது கொஞ்சம் பயமா இருக்கும். இந்த கண்ணாடி பொட்டிக்குள்ள இருந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் பயப்படாம குழந்தைங்க எல்லாம் நல்லா பாம்பை பார்த்தாங்க. அது ஒரு பெனிஃபிட்ஸ் தான். இந்த இடத்துலயே இவ்வளவு பெரிய பாம்பு இந்த ஒரு பாம்பா தான் இருக்கும். அப்படி என்னடா பாம்புன்னு பாக்குறீங்களா? சார பாம்புங்க. இந்த இடத்துக்கு வந்ததுலயே இந்த அண்ணன் பண்ணிட்டு இருந்த டிராயிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்படியே நேர்ல பார்த்து அப்படியே அழகா வரைஞ்சிட்டு இருந்தாரு. அந்த அண்ணன் வரையறத கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வேற என்ன இங்க இருக்குன்னு பாக்கலான்னு வந்தா இங்க இவ்வளோ பெரிய முதலை இருக்கு. எனக்கு உண்மையாவே மிக பெரிய சந்தேகம், இந்த முதலை இப்போ உயிரோட தான் இருக்கான்னு. ஏன்னா அந்த முதலைய நாங்க பாக்கும்போது காக்காலாம் வந்து உட்காந்துச்சு அந்த முதலை மேல. ஆனா அந்த முதலை கொஞ்சம் கூட அசையவே இல்ல. அந்த ஒரு முதலை தான் அப்படி
இருக்குன்னு பார்த்தா பக்கத்துல இருக்க முதலை எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. ஒரு முதலையாவது அசையறத பார்த்தாதான் இந்த இடத்த விட்டு வருவேன்னு இந்த முதலைய உறுத்து நானும் ரொம்ப நேரம் பார்த்து அது நான் பாக்குறத பார்த்துட்டு போனா போது கழுதன்னு வாயை மட்டும் அசிச்சு காமிச்சிச்சு. இது போதும் திமிங்கலம் எனக்குன்னு கிளம்பி வந்தா என் புருஷன் இங்க வாயை பொழந்துட்டு பாத்துட்டு இருக்காரு. என்னப்பா பாக்குறேன்னா, பாம்பு செவுத்துல ஏறி பாத்திருக்கீங்களா? நான் இங்க பாத்தங்க. இருக்கிற எல்லா அரிய வகையான பாம்புகளையும் பார்த்துட்டு செத்து போன பாம்பு பூச்சி தவளை வண்டு எல்லாத்தையும் ஒரு பாட்டிலுக்குள்ள புதைச்சு வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஃபைனலா பார்த்துட்டு இந்த இடத்தெல்லாம் இவ்வளவு நேரம் சுத்தி பார்த்தா கால் வலி வருமோ இல்லையோ, அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காரலான்னு பார்த்தா அங்கேயும் உட்கார கூடாதுன்னு எழுதி இருக்கு. இந்த செத்து போன பாம்பெல்லாம் பாட்டிலுக்குள்ள வச்சு என்னதான் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இதோ இந்த பாட்டிலுக்குள்ள செத்து போய் கிடக்குறாரே கண்ணாடி வீரியன், இவரும் நாங்களும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு. அடிக்கடிக்கு எங்களை பாக்குறதுக்கு ரோட்டு பக்கம் வந்து போவாரு. நம்ம எந்த உயிரையும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அதுவும் நம்மள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஃபைனலா எல்லாமே சுத்தி பார்த்துட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்தாச்சு. என்ன ஒண்ணு, உள்ளேயே ஒரு மினி ஹோட்டல் மாதிரியாவது வச்சிருந்தா நல்லா இருக்கும். உள்ள வரவங்களுக்கு எதனா ஸ்நாக்ஸ் எதனா சாப்பிட்டுட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபைனலி அரிய வகை உயிரினங்கள் எல்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது இந்த செடியெல்லாம் விற்பனைக்கும் வச்சிருந்தாங்க. இதுல எதனா வாங்கலாமான்றது யோசனையிலேயே வந்துட்டேன். வெளியே வந்தாச்சு. ஆனா எல்லாம் பார்த்துட்டு வந்தது அவ்வளவுதானா அப்படின்னு இருக்கு. ஃபைனலி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஆட்டோ ஏறி வீட்டை பார்த்து கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இதோட நான் நெக்ஸ்ட் வீடியோல வரேன். இருங்க எனக்கு ஒரு காஃபியும் வாங்கி குடிச்சிட்டு இந்த vlog முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல வரேன்.